ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியின் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப் போவதாக எதிர்க்கட்சியினர் அடிக்கடி மிரட்டி கொண்டிருக்கின்றனர். வருமான வரித்துறையினர் தாராளமாக ரெய்டு நடத்தட்டும். அவர்கள் அப்படி ரெய்டுக்கு வந்தால் அவர்களுக்கு இடிதாங்கி ஒரு கைடாக இருப்பேன் என்று கூறிக்கொள்ளுகிறேன். இடியின் அடுப்படியில் இருந்து 1/2 கிலோ கல்லு உப்பையும் 1/4 கிலோ மிளகாய் பொடியையும் மட்டும்தான் அவர்களால் கைப்பற்ற முடியும். அஞ்சரை பெட்டி பஞ்சராகி கிடப்பதை தாராளமாக பார்த்துவிட்டு போகட்டும். ஆனால் அஞ்சரை பெட்டியை தாராளமாக காட்டினாலும் அந்த 5 அறையை மட்டும் கண்ணில் காட்ட மாட்டான் இடிதாங்கி. அப்படி காட்டுவது நாகரிகம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இடிதாங்கி அரசியல் நாகரிகம் கற்றவன். அரசியல் இங்கீதம் தெரிவதற்கு இங்கிலீஷ் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை ஜெர்மனி நாட்டு விஞ்ஞானி எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். லஞ்சம் என்று சொல்லுவதை சேவை கழிவு, அதாவது சர்வீஸுக்கான கமிஷன் அல்லது வெட்டு என்று மாற்றி சொல்வதுதான் நாகரிக அரசியல் என்று இடிதாங்கி சொல்லுகிறான். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக நட்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பது பழமொழி. அதாவது தூர இருந்தால் சேரும் நட்பு என்று சொல்லுவார். அதே பழமொழியை புதுமொழியாக்க முயற்சி செய்தவன் இடிதாங்கி என்பதை மறந்துவிட வேண்டாம். அதாவது பாரம் போக்க பேரம் பேசு, பேரம் பேசினால் இருவருக்கும் நல்லது என்ற கொள்கை தெளிவுடன் செயல்பட்டால் அரசியலில் நீடித்து இருக்கலாம். யாராவது ஊழல் பெருச்சாலி என்று இடிதாங்கியை இடித்துரைத்தால் அவர்களிடம் கோபித்துக் கொள்வதில்லை. அந்த அடைமொழிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக இடிதாங்கி பெருச்சாலியோடு சேர்ந்து போஸ் கொடுத்தவன் என்பதை இந்த உலகம் அறியும். இதுதான் உண்மையான அரசியல் நாகரிகம் என்பதை மக்கள் உணர மறுக்கிறார்கள். அதை உணர்வதற்கு காலம் கைகூட வேண்டும். மாற்றம் ஒரு இரவிலோ அல்லது 1.5 பகலிலோ வந்து விடாது. அது நீண்ட காய் நகர்த்தலுக்கு பிறகுதான் கனியும் என்பது இடிதாங்கியின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நோக்கித்தான் இடிதாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ பக்கத்து இலையில் பாயாசம் வராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் போது புலிக்குழம்பை போல சிரிக்கவும் தெரிய வேண்டும் என்பதுதான் அரசியலின் உச்ச நாகரிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கக்கன் போலவோ காமராசர் போலவோ இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை நாகரிக உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்து கார்களின் உச்சி மண்டையில் சைரன் முளைக்காத காலம் அது. கரைப்பிடியாத கரம் என்று சொல்லுவதை விட நல்ல கரையை கொண்ட கரம் என்று சொல்லுவதுதான் அரசியல் நாகரிகம் என்ற உண்மையை உரத்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.